இப்படி பாவமாக இருக்க இந்த டேங்கை பிளான்ஸ் வச்சு இப்படி மாற்றலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் கபி பாண்ட். இன்றைக்கி வீடியோ வந்து ஃபிஷ் டேங்க் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ சிமெண்ட் டேங்க்கில் எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த டேங்க்கோட ப்ரைஸு, இதில் ஆட் பண்ணுற பிளான்ஸ் எல்லாத்த பற்றியுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிமெண்ட் டேங்கை. ஸோ இதில் வந்து சிமெண்ட் பாலுன்னு சொல்லி சிமெண்ட் அந்த டேங்க் செஞ்சதுக்கப்புறம் அதை வச்சு சைட்லலாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி மேலே வந்து நிற்கும், க்ளவுடியாக தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா வந்து நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வந்து நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வந்து சைட்லேயும் நல்லா ஊற்றி கழுவணும். ஓகே, அந்த பழைய தண்ணி எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா வந்து நம்ம டேங்கை வந்து எந்த இடத்துல செட் பண்ண போனால் இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக வந்து கீழே வைக்காமல் கீழே வந்து ஒரு 4 செங்கல் வச்சு அது மேலே வச்சுருக்கேன். ஸோ அண்ட் இது வந்து அவுட்டருன்றதால உங்களுக்கு டேரெக்ட் சன்லைட் படாது. பட்டு காலையில் வந்து அந்த கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து சன்லைட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நார்மல் ஷேடு வந்து டே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒரு 1 டேக்கு வந்து நான் அந்த தொட்டியை வந்து காய விட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம தொட்டியில் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அந்த கல்லுப்பு போடுறத வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த அளவு தாங்க, இவ்வளோ அளவு வந்து 10 லிட்டர்ஸ்க்கு இவ்வளோன்ற கணக்கில் வந்து நான் 2 தடவை இதே மாதிரி போட்டிருக்கேன், 2 கை போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் அந்த லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக போடுறதா சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இதுலேருந்து வந்து இன்சோமியா அப்படின்ற ஒரு சின்ன பூச்சி வந்து இதுலேருந்து வரும். ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னா இலை வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆகும். அதுலேருந்து இன்சோஃபியான்னு ஒரு பூச்சி ஒன்று வரும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீடாக எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பாதாம் லீவ்ஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாய தாமரை மாதிரி ஒன்று இருக்கும், வாட்டர் லிட்டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட் தான். ஆனால் இதில் வந்து மட் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நான் வந்து பிளான்டட் டேங்க் கிடையாது இது. இதில் வந்து நான் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்புறம் செமி ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வாட்டர் லிட்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி அதிகமாகனா இது வந்து வேர் வந்து ரொம்ப அடி வரைக்கும் ரொம்ப நீட்டாக வரும் வேர். அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர வளர சைடில் அந்த குட்டியாக ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பிரிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வேறு ஒன்று வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இது அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபாக்ஸ்டெயில். ஸோ இந்த ஃபாக்ஸ்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி செமி ஃப்ளோட்டிங் பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நமக்கு மண் தேவையில்லை. ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நிறையாவா ஆகிடும். ஸோ நான் இப்போ இதில் வந்து நிறைய ஃபாக்ஸ்டெயில் தான் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து நான் இதில் வந்து பெரிய மீன் வந்து நான் நிறையா விட போகிறதில்ல. இதில் நான் ஒரே ஒரு பேர் தான் வளர்க்க போகிறேன். அது என்ன பேருன்றதை நான் லேட்டராக ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து இப்போ ஃப்ரைஸ் போட்டுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரைஸ்க்கு வந்து இது நிறைய ஹிடன் ஸ்பாட் தேவை அப்படின்றதால நான் வந்து ஃபாக்ஸ்டெயில் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் பிளான்ஸ் வந்து நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் இது வந்து சின்ன நத்தை. இது வந்து ஆக்சுவலாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நிறையாவாக வந்து ஆகிடும். பட் எனக்கு வந்து என்னென்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து இது வந்து மீதி ஃபுட்டு லெஃப்டான ஃபுட்டு இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து சாப்பிட்ரும். பிளான்ஸில் அழுகுனத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். ஸோ டேங்க் க்ளீனாக வச்சுக்கோ, அதுக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒரு வேளை இது அதிகமாகிடுச்சுனாலும் நான் வந்து எப்போல்லாம் தொட்டியை வந்து க்ளீன் பண்ணலான்னு இருக்கணும் அப்போல்லாம் வந்து நான் இதை பார்க்குறதெல்லாம் வந்து எடுத்து போட்டுருவேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் அண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது வந்து மிஸ்டர் ப்ளூ மெடிசன். இது வந்து இப்போது நான் புதுசாக வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ
எப்போல்லாம் நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேனோ அப்போல்லாம் இது வந்து 2-3 ட்ராப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன். இது வந்து வாட்டரில் இருக்க ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை கில் பண்ணிவிடும் அண்ட் ஆல்சோ வாட்டரை வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கும். இதான் கைஸ், இப்போ ஃபுல் டேங்க் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து நான் இந்த டேங்க் இதை வந்து நான் அப்படியே விட்டுருவேன். இது எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து இறங்கும். ஸோ இறங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஓரம் காற்ற மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சிமெண்ட் டேங்க்கு. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு 15 டேஸ் 20 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவுமே இருக்காது. அந்த பாசி வளர்ந்துச்சுன்னா தண்ணி சுத்தமாக வெளில வராது. அது வரைக்கும் தண்ணி குறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு மூடி மட்டும் செஞ்சிடலாம். மூடி வந்து இதில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து காற்று வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வெளிச்சமும் உள்ளே இருக்குன்றதால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போது உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கிட்டு திரும்ப நான் வந்து இப்போ தொட்டி மேலேயே வச்சு நான் ஃபுல்லாக எல்லா சைடும் மடக்கி ஸோ இது ஒரு கேப் மாதிரி நான் செஞ்சுப்பேன். பாருங்கள், இப்போ வச்சுட்டு எந்த அளவு தேவையோ அதை வச்சுட்டு மற்ற சைடெலாம் வந்து இப்போ நீங்கள் மடக்கி விட்டிங்க அப்படின்னா வந்து அது ஒரு அழகான கேப் மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதை அப்படியே டோட்டலாக மேலோட அப்படியே கழட்டி வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நீங்கள் மேலே போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளோ தான் கைஸ் நம்ம செட்டப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து எனக்கு 550 வந்துச்சு, இந்த சிமெண்ட் டேங்க்கு. பாதாம் லீவ்ஸ் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது தான். அண்ட் ஃபாக்ஸ் டெயில் அண்ட் அந்த வாட்டர் லெட்யூஸ் வந்து எனக்கு இந்த டேங்க் வாங்கின இடத்துலேயே ஆல்ரெடி இருந்தது. நான் அவங்கள்ட்டே கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டது தான் அது. ஸோ இதுலேருந்து நான் கொஞ்சோண்டு ஃபாக்ஸ் டெயில் மட்டும் எடுத்து தனியாக வேறு ஒரு இடத்துல ஃபாக்ஸ் டெயிலும் வாட்டர் லெட்யூஸ் ரெண்டுமே வந்து நான் வேறு ஒரு டேங்க்லேயும் சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் பெருகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்து நான் என்ன ஃபிஷ் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வீட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு.